ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட 14வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்டார்டிங்லயே ஷென்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மெங்கு கிட்ட போயிட்டு வாஷி ஏஞ்சிட்டா, இத்தனை நாள் ஷென்னு கூடவே இருந்துட்டு இப்பதான் வெளியே போறாருன்னு சொல்ல மெங்கு பாக்குறா. அவரு முழுக்க முழுக்க காதல்ல விழுந்துட்டாரு. இதயமே இல்லாதவங்களை பார்த்து பயப்பட தேவையில்ல. ஆனா அந்த மாதிரி மனசாட்சியே இல்லாதவங்க திடீர்னு ஒருத்தங்க கிட்ட காதல்ல விழுந்தா அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது என்ன வேணா பண்ணுவாங்க. இதுக்கும் மேல ஷென்னு வாஷிக்காக என்ன வேணா பண்ணுவாரு. எல்லாரும் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அப்போ நிறைய ஆளுங்க, நம்ம ஷென்னோட ஆளுங்க கிளம்பி ஒரு பக்கமா போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு பட்டத்து இளவரசன் கிட்ட போய் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கான், நம்ம கிட்ட வேலை பார்த்த எல்லாரையும் ஷென்னு கூட்டு போய் பாதுகாப்பா தங்க வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போ நம்ம ஆளுங்களை சீக்கிரட்டா அனுப்பு, அங்க இருக்கிற அத்தனை பேரையும் போட்டு தள்ளிடு அப்படின்னு கிரவுன் பிரின்ஸ் உத்தரவு போடுறான். சரி ஓகே, ஆனா அதுக்கு முன்னாடி அங்க இருக்காருல ஹுவாஜின், அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமான்னு சொல்ல கேட்டு செய்யறதுக்கு நேரம் ஆகும். நான் கிரவுன் பிரின்ஸ் தானே, நான் சொல்றதை கேளுடா அப்படின்னு இவன் திமிருத்தனமா சிரிக்கிறான். இங்க நம்ம ஹுவாஜினோட அப்பா, அதாவது இந்த மெங்கு ஃபேமிலியோட தலைவர் இருக்காரு, அவரு வாங்க அப்படின்னு இன்னொரு குடும்பத்துக்கிட்ட போயிட்டு ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல ஒரு டீலிங்க பேசி முடிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இந்த விஷயம் ஒரு காதுக்கு வருது. எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு லெட்டரை படிச்சுட்டு சீரியஸா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள இங்க கிரவுன் பிரின்ஸோட ஆளுங்க இருக்கிற எல்லாரையும் கொண்டு போட்டதுக்காக உள்ள வந்தா உள்ள யாருமே இல்ல. அப்பதான் வந்த எல்லாருக்குமே இது ஒரு டிராப் அப்படின்னு தெரியுது. நம்ம ஷென்னா அத்தனை பேரையும் பிடிச்சிடுறான். அதுவும் எஸ்பெஷலி இந்த கிரவுன் பிரின்ஸ் ஒரு ஆளுகிட்ட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அமிச்சான்ல, அந்த ஆளையும் பிடிச்சிடுறான். உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா உன் குடும்பம் உன் பிள்ளைங்க எல்லாம் தப்பிக்கும், இல்ல அப்படின்னா அவங்களும் காலி ஆயிருவாங்க ராஜ துரோகம் பண்ண குற்றத்துக்காக. நீ சொல்லாட்டி கூட எத்தனையோ பேர் மாட்டிருக்காங்கல்ல, அங்க வேலை பார்த்தவங்க அவங்க சொல்லிருவாங்கன்னு சொல்ல அந்த பையன் உண்மையை சொல்றதுக்கு ரெடி ஆயிடுறான். ஷென் உடனே ராஜாக்கு சிக்னலை கொடுத்துடுறான். ராஜாவோட வீரர்கள் எல்லாம் கிளம்பி போறாங்க. ராஜா பாக்குறாரு, என்னன்னு போய் பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க கிரவுன் பிரின்ஸ பாக்குறதுக்கு ஹுவாஜின் வேகமா ஓடி வரான். என்ன பண்ணி வச்சிட்டு இருக்கு அப்படின்னு. கிரவுன் பிரின்ஸ் ரொம்ப பெருமையா சிரிச்சுட்டு வா வா வந்து உட்காரு, இனிமே நமக்கு எதிரா எந்த ஆதாரமுமே இருக்காது, அத்தனை பேரையும் தீர்த்து கட்ட சொல்லி ஆள் அனுப்பிட்டேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்ல ஹுவாஜின் பார்த்துட்டு, உனக்கு அறிவுன்னு ஏதாவது இருக்கா, அங்க இருந்த எல்லாரையுமே ஷென்னு புடிச்சிட்டான், ராஜாக்கு சிக்னல் கொடுத்துட்டான், அதை பார்த்துட்டு தான் நீ ஏதாவது பண்ணிருப்பியோன்னு ஒன்ன பார்க்க வந்தேன்னு சொல்ல, ஐயோ அப்படியா, அப்ப என்னடா பண்றது, நான் என்ன சொல்லணும் ராஜா கேட்டா அப்படின்னு பல்ல காட்டிக்கிட்டே கையில ஒயினை கொடுத்து கிரவுன் பிரின்ஸ் கேக்குறான். அதை பார்த்ததுமே ஹுவாஜினுக்கு வர கோவத்துக்கு ஒயினை வாங்கி மூஞ்சிலேயே ஊத்திட்டு, ஒன்ன மாதிரி ஒரு திறமையே இல்லாத ஆள ராஜாவா கொண்டு வரதுக்கு நானும் என் குடும்பமும் இதுக்கும் மேல கஷ்டப்பட முடியாது அப்படின்னு கத்தி வச்சிடுறான். கிரவுன் பிரின்ஸ் கோவப்படாத இவனே கோவப்பட்டுட்டானே அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, அதெல்லாம் எதுவும் ஆகாது, நான் கரெக்டா தான் ஆர்டர் போட்டிருக்கேன், யாரும் மாட்ட மாட்டாங்கன்னு சொல்ல வாஜினுக்கு இதுக்கும் மேல நெஞ்சில கொஞ்சம் கூட சக்தியே இல்ல, அமைதியா உட்கார்ந்துடுறான். அப்பன்னு பார்த்து ராஜாட்டது உத்தரவு வருது, இங்க இருந்து யாரும் வெளியே போக கூடாது, டென்ட்ல இருந்து எல்லாம் உள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனா அடங்காம கிரவுன் பிரின்ஸ் வெளியே போறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா ராஜாவோட காவலர்கள் விட மாட்டேங்கிறாங்க, உள்ளேயே புடிச்சு வச்சிடுறாங்க. என்னடா பண்றது, வெளியே கூட போக விட மாட்டாங்க. இந்த ஷென் அவ்வளவு பெரிய ஆளாடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறான். ஆமா இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம பண்ண எல்லா தப்புமே ஷென்னுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல கிரவுன் பிரின்ஸ் உடனே ஒரு சாதாரண மினிஸ்டர், அவனால என்ன பண்ண முடியும்னு கத்திக்கிட்டு இருக்கும் போதே மெங்க அங்க வரா. எங்க அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருக்கேன், நான் அவர்கிட்ட போய் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. யாரும் உள்ள போக கூடாதுன்னு சொல்ல ஹுவாஜின் உள்ள இருந்து தங்கச்சியை எட்டி பாக்குறான். அவகிட்ட எதுவும் பேசாம இங்க இருந்து கிளம்பு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். கரெக்டா அப்பன்னு பார்த்து காத்தடிச்சு கதவு ஓபன் ஆகுது. இவ வேகமா அண்ணனை திரும்பி பார்க்க, ஒன்னும் கவலைப்படாதமா போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரியே பாய் பாய் அப்படின்னு சிக்னல் கொடுக்கறான். உடனே மெங்கு பாக்குறா, ஓகேனா அப்படின்னு சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க அடுத்து நம்ம ஷென்னு ஹுவாஷி ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு வண்டியில போயிட்டு இருக்காங்க. ஹுவாஷி வீக் ஆயிட்டு விழற மாதிரி வர ஷென் அவளை தாங்கி பிடிக்கிறான். டக்குன்னு வண்டியை நிறுத்த சொல்றான். வேலைக்கார பொண்ணு கிட்ட மருந்து வாங்கி ஹுவாஷி கிட்ட கொடுக்க, ரொம்ப கசக்குது அப்படின்னு முகத்தை சுழிச்சுட்டே ஹுவாஷி குடிக்கிறா. அவ குடிச்சு முடிச்சதுமே ஷென் அவனோட சட்டை பாக்கெட்ல இருந்து அவளுக்காக கேண்டி எல்லாம் வச்சிட்டு இருக்கான், அதை எடுத்து கொடுக்கறான். ஹுவாஷி அதை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. சிரிச்சுட்டே அவன மாதிரி திரும்பி பார்க்க நம்ம ஷென்னு வெக்கத்துல நெளிஞ்சிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கான். இங்க ஹுவாஷிய வேலைக்கார பொண்ணு வீட்டுக்குள்ள கூட்டு போயிட ஷென்னுக்கு இப்பதான் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நிம்மதியா இருக்கு. லூ அங்க வரான். லூ வந்ததுமே அவளுக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுக்க சொல்லு, எந்த காரமோ ரொம்ப எண்ணெயோ இருக்க கூடாது, பார்த்து பார்த்து கவனிச்சுக்கோங்க, அவளுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத பார்த்து செய்யுங்க, எனக்கு அவளை பாத்துக்கிறதுக்கு டைம் இல்ல, நான் ராஜாவை பார்க்க போகணும் அப்படின்னு ஷென்னு நேரம் கோர்ட்டுக்கு கிளம்பிடுறான். கோர்ட்ல கேஸ் கூடி போகுது. அவனை கூட்டு வாங்க அப்படின்னு சொல்ல கிரவுன் பிரின்ஸ தரத்தரன் இழுத்துட்டு வராங்க. அப்பா நான் சொல்றத கேளுங்க, நான் தப்பே பண்ணல, ஏதோ அவசரத்துல சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்ல அந்த ஷென் அவனோட ஒட்டுமொத்த எவிடன்ஸ் லிஸ்டே எடுக்கிறான். அத ராஜா படிக்கிறாரு. கிரவுன் பிரின்ஸ் மேல தூக்கி எரிஞ்சு ராஜ வம்சமா இருந்துகிட்டு, அதுவும் அடுத்த ராஜா ஆக போறதுக்கான கிரவுன் பிரின்ஸா இருந்துட்டு என்ன மாதிரி கேவலமா வேலை பண்ணிருக்க, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு, மக்களை புள்ளி பண்ணிருக்க, அதுவும் ஒண்ணுமே இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்களை போய் கஷ்டப்படுத்தி இருக்க, நீலாம் ஒரு மனுஷ ஜென்மமே இல்ல, ராஜா
ஆகிறதுக்கு தகுதியும் இல்ல. உன்கிட்ட இருந்து கிரவுன் பிரின்ஸ் பதவியை புடுங்கி ஒன்ன இருந்து அரண்மனையிலே ஜெயில வைக்கிற போன்னு சொல்ல கிரவுன் பிரின்ஸ் வேகமா ஷென்னு மேல பாயறதுக்கு போயிட்டு இருக்கான். நீங்க தப்பு பண்ணீங்க, அதுக்கு நான் எவிடன்ஸ் கண்டுபிடிச்சேன், ராஜா சொன்னதை தான் பண்ண அப்படின்னு ஷென்னு அமைதியா சொல்லிக்கிட்டு இருக்கான். கிரவுன் பிரின்ஸ் அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. விஷயம் இங்கோடய முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்க இருந்து திரும்பிடுறாரு. ஆனா ஷென்னு வந்துடுறான். இங்க கிரவுன் பிரின்ஸ் பண்ண எல்லா தப்புக்குமே மெங்க ஃபேமிலி கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அந்த எல்லா ஒரு லிஸ்ட்டுமே எவிடன்ஸுமே இதுல இருக்கு ராஜா அப்படின்னு சொல்ல ராஜாக்கு மெங்க ஃபேமிலியை பகிச்சுக்கிறதுல கொஞ்சமும் இஷ்டம் இல்ல. இருக்கிறதுலே ரொம்ப இன்ஃபுளுன்ஷியலான ஃபேமிலி அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த குடும்பத்து கூட ராஜாக்கு பகையை வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா ஷென்னு ஆதாரம்லாம் இருக்குன்னு கொடுத்து ஃபோர்ஸ் பண்ணதால ராஜா சரி ஓகே அப்புறம் என்னன்னு விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு கண்டுக்காத மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஷென்னு கையில எவிடன்ஸை வச்சுட்டு ரொம்ப சோகமாயிடுறான். அங்க இருந்து வெளியே வரான். அப்ப மெங்கோட அப்பா வந்துடுறாரு. என்னப்பா நீ நினைச்சா என்ன வேணா செஞ்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் முடியாதுப்பா. இப்ப பாத்தியா ராஜா ஒண்ணும் இல்லாம இந்த விஷயத்தை ஆக்கிட்டாரு. என் குடும்பத்தை எப்படி காப்பாத்துறது நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ என்னைக்கு ஒட்டு மொத்தமா அழிய போறியோ அந்த நாள் நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு மெங்கோட அப்பா சொல்ல நானும் அதேதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஷென் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். மெங்கோட அப்பா நேரா ஹுவாஜினை பாக்குறதுக்கு ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஹுவாஜின் பாத்துட்டு அப்பா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். நேரா அவர் உள்ள போயிட்டு எந்த உண்மையும் நீ சொல்லல, அமைதியா நம்ம குடும்பத்து பேரை காப்பாத்திட்ட, நீ நம்ம குடும்பத்தோட பையன் அப்படிங்கறத நிரூபிச்சுட்டேன்னு சொல்ல சாரிப்பா நான் நீங்க சொன்ன மாதிரி கிரவுன் பிரின்ஸ பத்திரமா பாத்துக்காம போயிட்டேன்னு சொல்ல உன் மேல தப்பு கிடையாது. கிரவுன் பிரின்ஸ் அந்த மாதிரி போயும் ஒரு சரியான முட்டாள் மாதிரி ஒரு கசின் உனக்கு கிடைச்சிருக்கான். அவனை நீ ராஜா வாக்குறதுக்கு உன்னால என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ண. ஆனா ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டான். நம்ம குடும்பத்தோட இத்தனை வருஷம் உழைப்பு வீணா போயிடுச்சுன்னா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு அவர் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. இல்லப்பா பாத்துக்கலாம்ப்பா, நான் என் உயிரை பணைய வச்சாவது கிரவுன் பிரின்ஸை தடுத்து நிறுத்தி இருப்பேன். ஆனா என்கிட்ட சொல்லாம அவர் பண்ணிட்டாருப்பா அப்படின்னு ஹுவாஜின் சொல்ல நம்ம குடும்பத்தை ஒட்டு மொத்தமா அட்டாக் பண்றதுக்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அத்தனை பேரும் நம்ம மேல ஏறி மிதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம தப்பு பண்ணோம்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் ஒட்டுமொத்த குடும்பமே காலி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹுவாஜினை பாக்குறாரு. அதனாலதான் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றதுக்கு வந்திருக்கேன். எல்லா பழியையும் தூக்கி ஒருத்தங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த குடும்பமே கிரேட் எஸ்கேப் ஆயிடும். உனக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹுவாஜின் பாக்குறான். இத்தனை நாள் இந்த குடும்பத்தோட உப்பை சாப்பிட்டிருக்கேன், இது கூட செய்ய மாட்டேனாப்பா, எல்லா பழியையும் நான் என் மேல எடுத்துக்கிறேன். இதுக்கும் மேல குடும்பத்தை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. ஆனா ஒண்ணு, என் தங்கச்சி இருக்கால ஷென்னை கல்யாணம் பண்ண அந்த வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறா, அவளுக்கு மட்டும் வாழ்க்கையை நல்லபடியா ஆக்கி கொடுத்துருங்கப்பா. இது ஒண்ணுதான் என்னோட கடைசி வேண்டுகோள். இதுக்கு மேல நான் எதுவுமே கேட்க மாட்டேன். இத்தனை நாள் என்னை காப்பாத்தி நல்லபடியா வளர்த்ததுக்கு தேங்க்ஸ்பா அப்படின்னு கண்ணுல கண்ணீரோட ஹுவாஜின் கால்ல விழுந்து கும்பிட அவங்க அப்பா ரொம்ப ஒரு மாதிரி சோகமாயிட்டு என் பேரை காப்பாத்திட்டடா, நான் கண்டிப்பா வந்துட்டு உன நல்லபடியா நீ சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் கூட நீ நல்லா வாழ்வ, அந்த மாதிரி எல்லா சடங்கையும் ஏற்பாடு பண்ற அப்படின்னு ஒரு தடவை அவனை திரும்பி பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இங்க ஹுவாஜின் கண்ணுல கண்ணீரோட இன்னைக்கு ரொம்ப நல்லா அழகா இருக்கு, இன்னைக்குதான் நான் சாக போறேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒண்ணு தங்கச்சிக்கு அனுப்புறான். அது அங்க மெங்க படிச்சிட்டு இருக்கா. இங்க பாருமா நீ கவலைப்படாத, இது நீ படிக்கிற அப்படின்னா நான் இன்னும் உயிரோட இருக்கலன்னு அர்த்தம். அதே மாதிரி பேரு புகழ் அப்படிங்கறதுலாம் ரொம்ப முக்கியம் தானே நம்ம குடும்பத்துக்கு. ஆனா எனக்கு ஒண்ணுதான், நீ என்னதான் ஒரு பெரிய அதிகாரியை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நீ சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்பா கிட்ட சொல்லிட்டேன், அப்பா பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒண்ணு அங்கதான் உன்னை வெளியே கூட்டு வந்துருவாரு, இல்ல அங்கேயே உன சந்தோஷமா வாழ வைப்பாரு. நீ நல்லா இருந்த அப்படின்னா எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. நீ மட்டும் நல்லா இருந்துட்ட அப்படின்னா என் ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையும். சந்தோஷமா வாழு அப்படின்னு அதுல எழுதி இருக்கு. மெங்கதை படிச்சு அழுதுட்டே எனக்கு மட்டும் நான் லாஸ்டா என் அண்ணனை அப்பதான் பாக்குறேன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா அவரு போ சொல்லின்னு கேட்காம நேரா அவர்கிட்ட ஓடி போய் கட்டி பிடிச்சிருந்திருப்பேன். அவருக்கு அந்த பிடிச்ச சூப்பை அவருக்கு ஒரு வாயாவது சாப்பிட கொடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு மெங்க அழுதுகிட்டே இருக்கா. இதுதான் நான் பாக்குற கடைசி தடவையா இருக்கும், நான் நினைச்சு கூட பாக்கல. அப்பா குடும்பத்துக்காக அண்ணனை இப்படி பலி கொடுப்பாரு நினைச்சு கூட பாக்கல. அப்பாக்கு மத்த எல்லாமே ரொம்ப முக்கியமா போயிடுச்சு. ஷென்னை மட்டும் இந்த ஸ்டெப் எடுக்காட்டி இதெல்லாம் எதுவுமே நடந்திருக்காது. என் அண்ணன் என்ன நல்லா வாழ சொல்லிருக்காரு, இனிமே நான் அதுதான் பண்ண போறேன், நல்லா வாழ போறேன் அப்படின்னு சொல்ல இங்க ஜெயிலையும் அதே மாதிரி நம்ம ஹுவாஜின் தூக்கு போட்டு தொங்கிட்டான் அப்படின்னு தகவல் பரவுது. எல்லா தப்பையும் தான் மேல ஏத்துக்கிட்டு ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்கான். கோர்ட்ல அடுத்து நேரா ஹுவாஜினோட அப்பா போயிட்டு நினைவு பலகை எடுத்துட்டு ராஜா முன்னாடி என் பையன் பெரிய தப்பு பண்ணிட்டான், லெட்டர்ல எல்லாத்தையும் தெளிவா எழுதியிருக்கான், எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு, என் பையன் பாடியை என்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா எடுத்துட்டு போயிட்டு நாங்க எங்கேயாவது வாழ்ந்துக்கிறோம்னு சொல்ல ராஜா பாக்குறாரு. ஒரு பையன் தப்பு பண்ணதுக்கு பரம்பரையா நல்லது பண்ற நீங்க என்ன பண்ணுவீங்க? அதான் உங்க பையன் உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு எழுதிட்டானே. உங்களை மாதிரி அறிவாளியான ரொம்ப திறமையான ஆளுங்கெல்லாம் அந்த நாட்டுக்கு தேவை. நீங்க எங்கேயும் போக கூடாது. நீங்க அனுப்புன ராஜினாமா லெட்டரை நான் இப்பவே கிழிச்சு போடுறேன், புரியுதா? ஏற்கனவே கோர்ட்ல ரொம்ப கஷ்டங்கள் இருக்கு, இந்த நேரத்துல உங்களை மாதிரி முக்கியமான ஆள்லாம் போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு ராஜா நேரா கீழே இறங்கி போயிட்டு மெங்கோட அப்பாவை தூக்கி விட்டுறாரு. ஷென் அப்படியே கையில இறுக்கி புடிச்சுக்கிட்டு கையில இருக்கிறதெல்லாம் அப்படியே முறுக்கிட்டு எலும்பே உடஞ்சிரும் போல அந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். லூ வண்டியில வந்துட்டு என்னாச்சு ஷென் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கிட்ட கேட்க ஆரம்பிக்க
ஷென்னு சொல்றான், ராஜா ஏன் சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் நான் பட்ட திட்டின கத்தி தான் நீனு. நான் எந்த அளவுக்கு ஆழமா இறங்கணும்னு நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் உன்னால இறங்க முடியும். நீ ஷார்ப்பான ஆளுங்கிறதால எல்லாரையும் கொண்டுட முடியாதுன்னு என்கிட்ட சொல்றாரு. சரி பரவாயில்ல, டைம் இருக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஷென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஏதோ பக்கத்துல ஒரு ஸ்நாக்ஸ் கடை வந்திருக்கு. அதுவும் ஹுவாஷியோட ஊர்ல இருந்து வந்திருக்க ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் போட்டிருக்காங்க. இங்க ஹுவாஷி வீட்ல உட்கார்ந்து ஏதோ படிச்சிட்டு இருக்கா. அப்ப அவகிட்ட வேலைக்கார பொண்ணு, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்ல, மெங்கோட அண்ணா ஜெயிலே தூக்கு போட்டு இறந்துட்டாருன்னு சொல்ல, அப்ப ஷென்னோட பிளான் ஓரளவுக்கு சக்சஸ் தான், அடுத்து என்ன ஆக போகுதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணு, இப்பெல்லாம் எனக்கு வெளியே போறதுக்கு பிரச்சனையே இல்ல, மேடம்க்கு இது சாப்பிடணும் அது சாப்பிடணும் நான் வாங்கிட்டு வரணும் விடுங்கன்னா என்ன உடனே விட்டுறாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு ஹுவாஷி கேட்டுட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணு வெளியே வரும்போது அங்க நம்ம ஷென் அவன் அசிஸ்டன்டோட வந்துட்டு இருக்கான். வந்துட்டு இந்த ஸ்வீட் வந்துட்டு ஹுவாஷிக்கு பிடிக்கும், இத அவளுக்கு சாப்பிட கொடுங்க, நான் உள்ள வரல டிஸ்டர்ப் பண்ணல பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஷென் அங்க இருந்து கிளம்பிடுறான். வேலைக்கார பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல, நிஜமாவே அவன் நல்லவன் தானா அப்படின்னு பார்த்துட்டு இந்த பாக்ஸ உள்ள கொண்டு வரா. நிஜமாவே ஒரு நல்லவர் தானா அப்படின்னு கேட்க, ஆமா நாளைக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு என்ன கூப்பிட்டுருக்காருல, நீ பேசிட்டு இருந்தப்போ என் காதுல விழுந்தது, அந்த பக்கம் நான் போனேன்னா அந்த டெய்லர் இருக்காளே அவளை பார்த்து டேப்லெட் கூட வாங்கிட்டு வந்துருவேன் அப்படின்னு மருந்த குடிக்க ஆரம்பிக்க, இங்க பாருங்களேன் நம்ம ஊர்ல இருந்து வந்த ஸ்வீட் ரொம்ப ஃபேமஸ், இங்க ரொம்ப நேரம் லைன்ல நின்னு வாங்கணும், உண்மையாவே இவர் நல்லவர் தான் போல அப்படின்னு வேலைக்கார பொண்ணு கொடுக்க, வாஷி எதை சிரிச்சுட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறா. இங்க ஷென்னு கிட்ட உங்க ஒய்ஃப் நல்லா சாப்பிட்டாங்க போல அப்படின்னு லூ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுனா உங்க ஒய்ஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என் தங்கச்சி எப்படி இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய முக்கியமான ஆளோ, இல்ல அதை விட எப்படி இங்க வந்து இந்த மெங்க இருக்காளே அவளை இளவரசின்னு கூப்பிடுறியோ அதே மாதிரிதான் அவளும் பக்கத்து நாட்டு இளவரசி, இளவரசியின் மரியாதையா இனிமே கூப்பிடணும்னு ஷென்னு சொல்ல, அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஷென்னு கொஞ்சம் கொஞ்சமா கியூட்டான ஆளா மாறிட்டே இருக்கான்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது தொடர்ந்து பார்க்கலாம். அது வரைய பாய்.